பிரைஸ் தி லார்ட். அதே பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் 12 அப்பங்கள் இருந்தது என்று நான் உங்களுக்கு காண்பித்தேன். அதை நான் விளக்கவில்லை. அந்த தேவ சமூகத்து அப்பம் என்று அதற்கு பெயர். அந்த தேவ சமூகத்து அப்பம் என்று சொல்லப்படும் பொழுது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு அப்பமும் வார்த்தையாக இருக்கிறது. அதாவது ஒரு அப்பம் என்றால் அது வார்த்தை. இப்பொழுது கவனிங்கள், சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவானவர் பிற்கப்பட்ட சரீரமாகிய ஒரே ஒரு அப்பத்தை காண்பித்தார். ஆனால் கத்தோலிக்க மார்க்கம் அப்படியல்ல. அந்த நாட்களிலே யார் போப்பாக இருக்கிறார்களோ அதுதான் அப்பம் என்று சொல்லி அவர்கள் ஒரு அப்பத்தை முழுசாக வாயிலே வைத்து முழுங்க செய்வார்கள். ஏனென்றால் அவர்கள் தான் அவர்களுக்கு தீர்க்கதரிசிகள். ஏனென்றால் அப்படிதான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு சட்டத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதனால 266 666 இல்லை, 266 266 இத்தனை போப்புகள் 2000 வருஷமாக வரும்பொழுது ஒவ்வொரு காலத்திலும் அந்த 266 பேருடைய அப்பங்களை தான் அவங்க புசித்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு சத்தியம் என்ன என்று தெரியல. சத்தியம் என்ன என்று தெரியாததுனால தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த தேவ சமூகத்து அப்பம் என்று சொல்லப்படும் பொழுது அது 12 அப்போஸ்தலர்களாக புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அது நிர்ணயிக்கப்படுகிறது. நீங்கள் வேதாகமத்தை படிக்கிறீங்களே, அது என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் 12 அப்போஸ்தலர்களால் கொடுக்கப்பட்ட அப்பம் தான் அது. அந்த அப்பம் எங்கேருந்து வந்தது? தேவ சமூகத்திலிருந்து வந்த அப்பம் அது. அந்த அப்பங்கள் யாரை குறிக்கிறது? 12 அப்போஸ்தலரை குறிக்கிறது. இப்பொழுது நீங்கள் பார்த்து நாம் பேசி கொண்டிருக்கிறோமே, இவைகள் அனைத்தும் கிறிஸ்தவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த தேவ சமூகத்து அப்பம் தான் அவர்களுக்கு அப்பமாக இருந்தது. இது எத்தனை பேருக்கு தெரியும் ஐயா? தேவன் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம் நானே என்று ஒரு அப்பத்தை கொடுத்தார். ஆனால் அந்த ஒரு அப்பத்தை பிட்டு 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 கொடுக்கும் பொழுது அது எத்தனை பேர் புசித்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? மீதி 12 கூடை என்று சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? அந்த 12 கூடையில் இருக்கிற அப்பம் தான் ஐயா இன்னைக்கு நம்ம புசித்து இருக்கிறோம். விளங்குதா உங்களுக்கு நான் பேசுறது? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.